சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே, நம்மள அவங்க மலை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க கிட்ட இந்த உண்மையை மறைக்க போறோம்னு தெரியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்க குட்டிமா. நம்மள நம்பி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க. நான் என்னடா உண்மையை மறைச்சு கேவலமா போய் சொல்லிட்டு இருக்கேன். இது நம்பிக்கை துரோகம். நான் பண்றது மிகப்பெரிய தப்பு. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அப்படின்லாம் சொல்லாதானே. தெய்வம் நல்லவங்களை அப்பப்ப சோதிக்கும், கஷ்டப்படுத்தும். ஆனா கெட்டவங்களை விட்டு வைக்காம அழிச்சிரும். அப்படி கடவுளால அழிக்கப்பட்டவன் தான் சரவணன். இதெல்லாம் நாமளே நம்மளை தேர்த்திக்கிறதுக்காக சொல்ற நொண்டி சாக்கு. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க முடிவு பண்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு குட்டிமா? யாருமே நல்லவங்க கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல நல்லவங்கன்றவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனா எவ்வளவு கெட்டவங்கன்றது தான் அந்த அளவுகோல். அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு நாம என்ன கடவுளா? தலையெழுத்து. அவன் பொண்ணி கையால சாகணும், என் கையால தான் அவன் புதைக்கப்படணுன்றது அவன் தலையெழுத்து. இதை நினைச்சு நினைச்சு நான் தினம் வேதனைப்படணும், கஷ்டப்படணுன்றது என் தலையெழுத்து. அப்படி பார்த்தா வயல்ல தேவையில்லாம விளைஞ்சு கிடக்கிற கலைங்களை புடுங்கி எறியறவருக்கும் பேரும் விவசாயி தான். நெல்மணியை பாதுகாத்து அரிசி ஆக்கி நமக்கு கொடுக்கறவருக்கு பேரும் விவசாயி தான். ஐயோ, கலையும் ஒரு உயிர் தானே, அதை புடுங்கி எரிஞ்சிட்டோமேனு எந்த ஒரு விவசாயம் கலங்கறதில்ல. அதே மாதிரிதான் சரவண மாதிரியான ஆளை தேவையில்லாத கலன்னு புடுங்கி எரிஞ்சு சமுதாயத்துக்கு நீ நல்லதான் பண்ணிருக்க. அதனால நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு. குட்டிமணி சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சினிமா படத்தில் வந்துச்சுன்னா கை தட்டுவாங்க. நிஜ வாழ்க்கை இதெல்லாம் அதை புடுங்கி போறதுக்கு ஒன்றும் களம் கிடையாது. உசுறு, எந்த உசுறு எடுக்கிறதுக்கு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. ஒரு கொலை பண்றது சட்டப்படி எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி அதை மறைக்கிறது அதை விட மிகப்பெரிய தப்பு. ஓ அண்ணன் ஒரு குற்றவாளி. சரவண விஷயத்துல நீ பண்ணது தப்புன்னு எனக்கு தோணவே இல்லை. சரவண பொண்ணு விஷயத்துல பண்ண தப்ப நீ மன்னிச்சிட்ட. நீ லட்சமா செலவு பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் உயிரை காப்பாத்திருக்க. அதுக்காக அவன் உனக்கு காலம் முழுக்க விசுவாசமா நன்றியோட இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு அவன் துரோகம் பண்ணது தப்பு. சரவண அப்படி பொண்ணுகிட்ட கீழ்த்தனமா நடந்துகிட்டது பெரிய பாவம். அவன் நல்லவனா இருந்திருந்தா தான் ஆசைப்பட்ட பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழட்டோன்னு விட்டு கொடுத்திருப்பான். அதை விட்டுட்டு மிருக மாதிரி நடந்திருக்கான். அதுக்கான தண்டனை தான் அவனுடைய மரணம். அதுக்காக நீ இப்படி தினம் குற்ற உணர்ச்சியில கூணி குறுகி நிக்கிறத என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு உன் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு சரவண விஷயத்துல இருந்து மீண்டு வா. முடியல, சத்தியமா முடியல. பயமா இருக்க குட்டிமா. ராத்திரி திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் பேசுற மாதிரி இருக்கு, அவன் என்ன திட்டுற மாதிரி இருக்கு. இதை விட்டு வெளியே வர முடியல. தப்பு செஞ்ச பயந்து தானே ஆகணும். அதான் பயந்துட்டு இருக்கேன். பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு குட்டிமா. எனக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கு, அதை நான் வாங்கிதான் ஆகணும். சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. கடவுள் இருக்காரு, அவர் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். கவலைப்படாத, வா.